வேல்முருகன் எப்படி ஸ்டெப் போட்டாரோ அதே மாதிரி அவர் இமிட்டேட் பண்ணி ஆடி காமிச்சு ஒரு ஜாலியாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு இது அவரை பற்றி பாட்டு பாட்டேன்னு இன்னைக்கு வழக்கு. பக்தர்கள் எல்லாருடைய மனதையும் புண்படுத்தி இருக்கீங்க. ஒரு முதலமைச்சராக கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஆடினார் தெரியுமா? ரிச் கேர்ள்ஸ்ன்ற பேரில் மாதிரி எல்லாத்தையும் ஒரு தொகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரே மாதிரி சேரீ கொடுத்து ஆட விட்டு சேகர்பாபு கைத்தட்டி உற்சாகம் பண்ணிக்கிட்டு தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில் வந்து நீங்கள் ஆடுறீங்க, ஆடலாமா? ஜெயக்குமார் அவர்களுமே 41 பேர் இறந்திருக்காங்க, அந்த குடும்பம் இன்னும் அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வரல, நீங்க போயிட்டு டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் நடந்துச்சுல, வெக்கம்லாம் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டீங்க திமுக. அதிமுக நீ நடத்திக்கிட்டு இருக்கிற, கூட்டிட்டு போக வேண்டியதான கம்முன்னு. சூரிய நமஸ்காரம் செய்யறதுன்றது இந்துக்களுடைய வழக்கம். சூரிய பகவான்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து சேகர்பாபு சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் 2 சூரியன் இருக்கிறது. ஒன்று கிழக்கே இருந்து உதிக்கும் சூரியன், இன்னொன்று நம்மளுடைய உதயநிதி அவர்கள். சூரியனை கேவலப்படுத்துற மாதிரியான வேலை தானே. அன்னைக்கு எவனும் பொங்கல ஒரு சக ஊடகவியலரை கடத்தி வச்சு அடிச்சிருக்காங்க கரூர்ல பொழுது ஒரு பயம் வாய் திறக்கல. நீ செந்தில் பாலாஜிக்கு பயப்படுறியா, இல்லை அந்த எம்எல்ஏக்கு பயப்படுறியா, இல்லை ஸ்டாலினுக்கு பயப்படுறியா? திமுக எம்எல்ஏ அப்படின்றவர் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து கல்குவாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போய் நடத்துறாரா, தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்துறாரா? சாராயமாக நடந்தால் தனிப்பட்டது, வெட்டினா தனிப்பட்டது. ஒரு மாணவன் வந்து இங்கே வந்து தீல் தூக்கி போட்டாங்க தெரியுமா, இதெல்லாம் தனிப்பட்டது. உன் ஆட்சியில் நடக்கிறது எல்லாமே தனிப்பட்டதான். நீ கல்றதுக்கு உட்காந்துருக்க ஆட்சியில். ஸ்கூலுக்குள்ள இன்னைக்கு ஒரு நபர் மாட்டிருக்காரு, நல்லா தெரியுமா? ஸ்கூல் பையன் கஞ்சா வச்சு இன்னைக்கு பிடிபட்டிருக்கான். போதைப் பொருள் தமிழகத்துக்குள்ள வரதுக்கு காரணமே வந்து பாஜக அரசு தான் சொல்றாங்க சார். வெளியில போயிருந்தே, நீ தானே ஆட்சியில் உட்காந்துருக்க, வெளியே போயிருப்ப நீ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்த தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம் தான். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஒரே ஜாலியா இருக்கீங்க போல, செம்ம வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏம்மா ஜாலியா இருக்க கூடாதா? யார் சார் இருக்க கூடாது? இந்த கேள்வியிலே புரிஞ்சிருச்சு. இந்த ஆட்சியில எப்பறம் நீங்க ஜாலியா இருக்கீங்க, அதான உங்க கேள்வி. பாத்தீங்களா, நான் அப்படி கேட்க அதுதான் உங்களுடைய. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடக்கும்போது நீங்க ஜாலியா இருக்கிறீங்களா, பரவாயில்ல, பெரிய விஷயம் தான்ட்டு. கரெக்ட் தானே? அதாவது தேர்தலுக்கு இன்னும் மிக குறைந்த நாட்களே இருக்குது. அதாவது வந்து கடைசியா வந்து மலேசியாவில் போயிட்டு டான்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா 3ஆம் ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், பல்வேறு இடைஞ்சல்களாக இருக்கட்டும், இதை தாண்டி வெற்றிகரமாக 3ஆம் ஆண்டில் வந்து காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். எப்படி இருக்குது இந்த பயணம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியுதுமா? அதான் சார், நல்லா ஜாலியாக செம்ம வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, நாங்கள் ஜாலியாக குடும்ப நிகழ்ச்சியில் நாங்கள் வைப் பண்ணுறோம். நாங்கள் இது கட்சியோட நிகழ்ச்சி இல்லையா, எங்கள் குடும்ப நிகழ்ச்சி, நாங்கள் வைப் பண்ணுறோம். அதில் ஏன் ஊர் முழுக்க எல்லாத்துக்கும் வந்து எரியுதுன்னு தெரில, அடிவேறு. நிறைய பேருக்கு கருகின வாடெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு டான்ஸ், அது எப்போ ஆடுறாருனாக்கா, வேல்முருகன் அவர் ஆடினதை பார்த்து உற்சாகமாகி அவர் கன்னத்தில் அவருடைய கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, வேல்முருகன் எப்படி ஸ்டெப் போட்டாரோ அதே மாதிரி அவர் இமிட்டேட் பண்ணி ஆடி காமிச்சு ஒரு ஜாலியாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு இது அவரை பற்றி பாட்டு பாட்டேன்னு இன்றைக்கி வழக்கு. ஆமாம், எங்கள் தளபதி மீது, ஆனந்த் சார் மீது, அதவர்ஜின் அவர்கள் மீது, வேல்முருகன் மீது. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு பாட்டு பாடிட்டீங்க, அதை வந்து ஒப்பிடுதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒப்பீட்டு ரீதியாக நீங்கள் முருகர் பாட்டு பாடும்பொழுது ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க. அழகிய தமிழ் மகன்றது அவர் நடித்த படம், அதில் வரக்கூடிய வார்த்தை அது. ஸோ அது வந்து ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு மனம் வேதனைப்பட்டு விட்டது. பக்தர்கள் எல்லாருடைய மனதையும் புண்படுத்தி இருக்கீங்க. அப்படி சரிம்மா. ஃபஸ்ட்டு ஆனதுலேருந்து போவோம், அப்போ பக்தருக்கு வருவோம். ஒரு முதலமைச்சராக கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஆடினார் தெரியுமா? ரிச் கேர்ள்ஸ்ன்ற பேரில் மாதிரி எல்லாத்தையும் ஒரு தொகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரே மாதிரி சேரீ கொடுத்து ஆட விட்டு சேகர்பாபு கைத்தட்டி உற்சாகம் பண்ணிக்கிட்டு தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதில் கூட கேட்டார், என்ன ஓகேவா? சேகர்பாபு கேட்டார், பார்த்தீங்களா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில் வந்து நீங்கள் ஆடுறீங்க, ஆடலாமான்னு நான் கேட்குறேன். சரி, அது ஒன்று. ரெண்டாவது, நம்மால் ஆடாத தலைவர்கள் யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லணும், சரியா? இது வரைக்கும் எல்லா தலைவரும் இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலையெல்லாம் அப்படியே இப்படி வச்சுட்டு ஆடினார். பிரச்சாரத்துக்கு வரும்போது கலா மாஸ்டர் கூட சேர்ந்துட்டுலாம் ஆடினார். சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோம். முதலமைச்சர் ஆடி இருக்கிறாரா? ரெண்டாவது விஷயம், இந்த ஒப்பிட்டு சொல்கிறதே தவறு அப்படின்னாக்கா, சூரிய நமஸ்காரம் செய்கிறதுன்றது இந்துக்களுடைய வழக்கம். சூரிய பகவான்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து சேகர்பாபு சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் 2 சூரியன் இருக்கிறது. ஒன்று கிழக்கே இருந்து உதிக்கும் சூரியன், இன்னொன்று நம்மளுடைய உதயநிதி அவர்கள் அப்படின்ட்டு. சூரியனை கேவலப்படுத்துகிற மாதிரியான வேலை தானே. அன்றைக்கி எவனும் பொங்கலை? நீ எப்படி உதயநிதியை கொண்டு போய் ஒரு சூரியனோட ஒப்பிடுவேன்னு அன்றைக்கி யாருமே கேட்கல. இளம்பெரியார்
யாரை? உதயநிதியை. பெரியாரை கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்கல. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அன்பின்மையை சொன்னது யாரை? ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும். அப்போ சோழர்களை, நம்மளுடைய இங்கே வழி வழியாக இருந்த அந்த சோழர்களை, மன்னர்களை அவங்கள கேவலப்படுத்திட்டாங்களே, யாருமே பொங்கலை. அப்போ இதெல்லாம் இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா? எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இவர்கள் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு எதிராகன்ட்டு. ஏற்கனவே ஒரு ஆண் நிறுவனம்னு வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஆண் நிறுவனத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் காசு போகுது. புரியுதா? ஆண் நிறுவனம் யாருன்னு? ஆண் நிறுவனம்னு ஒருத்தர் நடத்துகிறாங்கம்மா. அந்த ஆண் நிறுவனத்தின் மூலமாக எல்லாருக்கும் காசு கொடுத்து தளபதி விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க. புரியுதா? புரிஞ்சா இல்லையா? புரியுறவங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பி கொண்டு தளபதி விஜய் அவர்கள் எங்கள் குடும்ப நிகழ்வில் நாங்கள் ஆடும் பொழுது இது ஒரு பெரிய சர்ச்சையாக்க நீங்கள் மாற்றுறீங்க, அதை ஒரு இதாக செய்கிறீங்கனாக்கா, இங்கிட்ட ஒரு 12 கட்சி, இங்கிட்ட ஒரு 13 கட்சி, 25 கட்சி சேர்ந்து ஒரு நபரை எதுக்குடா எதிர்க்கிறீங்கன்னு பார்த்தாக்கா, இந்த நபர் நல்லது செய்ய வந்துட்டார் மக்களுக்கு. சரி, ஊழல் செய்யாத ஆட்சியை கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கான்னு 2 கட்சியும் பார்த்து கேள்வி கேட்டால் யாரும் பேசலை. இன்றைக்கி ஊடக போர்வையில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்கள்ன்ற போர்வையில் உட்காந்து பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எங்களை எதிர்த்து எங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள், விஜய் அவர்கள் வந்து இதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை, விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்கலை, ப்ரெஸ் மீட்டை சந்திக்கலை, விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை பற்றி பேசலை, அந்த கட்சியை பற்றி பேசலைன்னு ஊடகமும் மொத்தமும் நான் சொன்ன அந்த ஆண் நிறுவனம் கொடுக்குற அஜெண்டா வாங்கிட்டு பேசுகிறாங்கன்ட்டு எல்லாரும் எங்களை கேள்வி கேட்டல. ஒரு ஊடகவியலாளர் கடத்தி கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்கானுங்க, கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அவர் சேட்டலைட் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய நபர், விஷயம் பெருசானதுக்கப்புறம் போய் காவல்துறை மீட்டுட்டு வருது. இல்லாட்டி வந்து கனிம வளத்திட்டை குறித்து சொன்ன இஸ்லாமியர் படுகொலை செய்யப்பட்டார். லாரி ஏற்றி ஒருத்தரை கொண்டாங்க, இன்னொருத்தரை வந்து பள்ளிவாசலுக்கு வெளியில் வச்சு வெட்டி கொண்டாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்போ ஒரு சக ஊடகவியலரை கடத்தி வச்சு அடிச்சிருக்காங்க கரூர்லன்னும் பொழுது ஒரு பயம் வாய் திறக்கல. நீ செந்தில் பாலாஜிக்கு பயப்படுறியா, இல்லை அந்த எம்எல்ஏக்கு பயப்படுறியா, இல்லை ஸ்டாலினுக்கு பயப்படுறியா? இது எப்படி ஊடக தர்மம்னு இருக்குல்ல. நீங்கள் ஆளுகிற கட்சி செய்யக்கூடிய தவறுகளையோ, ஆளுகிற கட்சியை சார்ந்த எம்எல்ஏவே இந்த வேலைகளை செய்கிறாருன்னும் பொழுது அதை குறித்து கேள்வி கேட்க துப்பு இல்லாதவன் இங்கே ஏன் வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதுக்கு ஒரு விஷயம் சார் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னதாக ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணியிருந்தேன் திமுகவை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த திமுக எம்எல்ஏ அப்படின்றவர் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து கல்குவாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம், இதை வந்து நீங்கள் எப்படி கட்சியோட கம்பேர் பண்ணுவீங்க, இதுக்கு எப்படி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியும்னு கேட்குறேன். தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போய் நடத்துகிறாரா, தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்துகிறாரா? இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து தான் அப்போ வந்து இங்கே நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலாம் தனிப்பட்ட விஷயம்னு சொல்லி கடந்து போயிடுவீங்க, அப்படி தானே? இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளசாரை மரணம் நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நடந்துச்சுல, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம், அப்படி எடுத்துகிட்டு போயிடலாமா? சாராயமாக நடந்தால் தனிப்பட்டது, வெட்டினா தனிப்பட்டது, ஒரு மாணவன் வந்து இங்கே வந்து தீயில் தூக்கி போட்டாங்க தெரியுமா, இதெல்லாம் தனிப்பட்டது. ஒரு தனி டேங்கில் வந்து மலம் கலந்துட்டாங்களா, வேங்கவே இல்லை, தனிப்பட்டது. உன் ஆட்சியில் நடக்கிறது எல்லாமே தனிப்பட்டது தான். நீ கல்றதுக்கு உட்காந்துருக்க ஆட்சியில். இதெல்லாம் கவனிக்க தானே காவல்துறை இருக்குது, இதெல்லாம் கவனிக்க தானே உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, ஒரு முதலமைச்சர் தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. எதையுமே கவனிக்க மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தனிப்பட்டதுனாக்கா ஜாஃபர் சாதிக்காரு, இதுக்கு பதில் சொல்லுங்கள் அவனை. அதுக்கும் சொல்லியிருக்காங்க சார். என்ன அப்படின்னா, அந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற பர்சன் இதுக்கு முன்னாடி வந்து பாஜகல இருந்து போதைப்பொருள் வழக்கில் கைதாகி உள்ளே போனவர். அதுக்கப்புறமா பாஜக அஜெண்டா கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு எங்கள் கட்சியில் எங்ககிட்ட தெரியாமல் வந்து சேர்ந்துருக்காரு. அந்த விஷயத்த மறைச்சிட்டு வந்து திமுகவில் சேர்ந்துருக்கிறதாகவும், அது தெரியாமல் தான் திமுக வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து உள்ளே எடுத்துக்கிச்சான். இதை சொன்னது யாரு? திமுகவில் இருந்த ஒரு பர்சன் தான் சார் சொன்னாங்க. உங்கள் ஊடகத்தில் சொல்லிட்டார்ல, அப்போ பேர் சொல்லாமே. இல்லை, ஊடகத்தில் செய்தி வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். இன்னும் அந்த இன்டர்வியூ நான் இன்னும் போடல சார். சரி, ஓகே. திமுகவில் உள்ள நபர் சொல்லியிருக்காரு. அப்போது அவரே ஒத்துக்கிறாரு, எங்கள் முதலமைச்சர் அவருக்கு போதிய துறை சார்ந்த புரிதல் இல்லை. ஒரு முதலமைச்சர் காவல்துறையை வச்சுருக்கிறாங்க, எங்கள் ஆட்சியில் காவல்துறை டோட்டல் ஃபெயிலியர்னு அவர் சொல்ல வர்றாரு. ஒருத்தன் கேஸ் வாங்கி உள்ளே போயிருக்கிறான், கரெக்டுங்களா? அவன் வந்து உன் கட்சியில் வந்து சேர்றான். எங்கேயோ யாரோ சந்தில் முந்தில் பார்த்து ஒரு வட்டச்செயலாளர் பார்த்து அவன் சேரலை. முதலமைச்சருக்கு ஒரு பொக்கே கொடுக்குறான், ஒரு காசு ஓலை கொடுக்குறான். துணை முதலமைச்சருக்கு பொக்கே கொடுக்குறான், ஒரு காசு ஓலை கொடுக்குறான். ஜாஃபர் சாதிக்கு அவன் தான் வந்து படம் எடுத்தான். அவன் படத்தில் யாருடைய இதில் எடுத்தாங்க, அவங்க உதயநிதியுடைய மனைவி தான் அந்த படத்துக்கு வந்து டைரக்டர்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகு உனக்கு தெரியலன்னு சொன்னாக்கா உன் ஆட்சியோட லட்சணம் இவ்வளோதான்றது கரெக்டாக இருக்கா? அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியராக இருக்கா? ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தனையே உன் ஆட்சி கட்சிக்குள்ளே இருக்கிறவன் வந்து செஞ்சான்ல, இப்போ இதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் இப்போ இந்த அன்பில் மேஸ் கூட சொல்லியிருக்காப்புல, நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட்டை ஒழிச்சிடலாம். காங்கிரஸை ஒழிச்சது நீங்கள் தானே, அப்புறம் நான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சு, இது ரகசியமாம்மா?
ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை ரகசியம் சொல்லி புதுசாக விட்டுறாங்க பாருங்கள். இதுதான் சொன்னேன். இல்லை இது வந்து முன்னாடி எலெக்ஷனுக்கு அவங்க வரும்போதே வந்து கொடுத்துருந்த வாக்குறுதிகளில் ஒன்று சார். 2021 அவங்க சொன்ன வாக்குறுதியே வந்து அதுதான் சார். என்னன்ட்டு நாங்கள் நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி தான் சார் அந்த தேர்தலே அதுதான் சொல்கிறேன். இப்போ அன்பில் மகேஷ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு. எனக்கு உள்ளபடி ரொம்ப வருத்தம். அன்பில் மகேஷ்க்கு நீங்கள் விருது கொடுக்கல. சிறந்த நடிகர்களுக்கான விருது இப்போ கொடுத்தாங்களே தமிழ்நாடு அரசார்ப்பா, ஏன் அவர் கொடுக்கல? நடிப்பு அரக்கன்னு ஒருத்தர் ஊரில் சுற்றிட்டு இருக்காருல்ல, அவரை மிஞ்சின நடிகர்மா அவர். புரியுதுங்களா? ஏன் அவருக்கு விருது கொடுக்கல? எனக்கு உண்மையாலுமே இந்த விஷயத்தில் நான் கட்சி பாரம் இல்லாமல் கட்சி அதெல்லாம் கடந்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அன்பில் மகேஷ்க்கு நீங்கள் விருது கொடுத்துருக்கணும். அவர் எவ்வளோ பெரிய நடிகர், தலை சிறந்த நடிகர்மா. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கெலாம். அப்படியே பார்த்தேன், அப்பா டே அம்மா அப்படின்ட்டு. நான் பொதுவாக அவர் நடித்ததெல்லாம் பார்த்தேன்னு சொன்னேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடிச்சிருக்காருமா சீரியல்லேருந்து. தலை சிறந்த நடிகர் நீங்கள் தவறு விட்டுருக்கீங்களா கொடுக்காம. அவருக்கு மனசு வெதும்புமா இல்லையா? அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவார்? எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல. இல்லை அதுக்குமே வந்து நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுங்கன்னு நான் சொன்னால் தான் நீ வருத்தப்படணும். அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், கண்ணை மூடிட்டு அழுதாரு அப்படின்னு சொன்னாக்கா நீ வருத்தப்படலாம். நான் சொல்லலை, இது உண்மையாலுமே நடிச்சிருக்கிறாரு. இல்லை நீட் தேர்வுக்கு ஒழிக்கிறதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு அன்பில் மகேஷ் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அந்த நீட் தேர்வு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் இப்போ வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தாவேக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உதயநிதி உண்ணாவிரதம் போகிறேன் நான் பார்த்தேன். அந்த உண்ணாவிரதத்தை அழுக தெரியாமல் அழுததும் அனிதா ஃபோட்டோ வச்சு நடித்ததும் உங்களுக்கு தான் நடிக்க வரல இல்லையா? ஏன் இந்த தேவையில்லாமல் இந்த வேலை? அதில் வந்து காலுக்கு பூ போட்டு உதயநிதியை கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? உண்ணாவிரதம் இருக்கிற ஆளுக்கு இது எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? நீ உண்ணாவிரதம் இருக்க போகிறீங்க, காலுக்கு பூ போட்டு ஸ்டேஜ் போட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களாமா? ஏன்னா இது இவங்க தாத்தா ஃபார்முலா. அவர் உண்ணாவிரதம் இருந்தார், 2 வச்சு ஏர் கூலர் சொல்கிறேன், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு அரை நாளில் முடிச்சிட்டாரு. சரிங்களா? இந்த உண்ணாவிரதம் இந்த சீன்லாம் நிப்பாட்டிக்கிட்டு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்னவா சொன்னீங்க? அவர் என்ன பண்ணான்னு சொன்னீங்க? உதயநிதி உண்ணாவிரதம் இருந்தாங்க சார். உண்ணாவிரதம் இருந்தார், ரைட்டு. உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கினார். நீட்டை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு போய் ஜனாதிபதின்ட்டு வாங்கிட்டு அவர் தலைமையில் ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டீங்க. புரியுதா? இந்த நடிப்பெல்லாம் வேறு யார்ட்டையும் போய் சேர்ச்சிடணும். இல்லை இது வரைக்கும் இப்போ தாவேக்கா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு இந்த நீட்க்கு? எத்தனை இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். அம்மா நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் டெய்லி போராடணும்னா டெய்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் போராட்டி கிடக்கணும். புரியுதுங்களா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. தாவேக்கா சொல்கிற ஒரே விஷயம், நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்கிறோம், ஒரு அரசாணை வெளியிடுன்னு சொல்கிறோம். ஏன் செய்ய மாட்டீங்க? இல்லை கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு தனியாக கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். கவர்மெண்ட் வச்சு நடத்துக்குன்னா கவர்மெண்ட் தான் ஸ்கூல் வச்சு நடத்துது. கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க? நீங்கள் ப்ரைவேட் செக்டர்ஸை ஊக்குவிச்சுட்டு கவர்மெண்ட்டில் மட்டமான சில விஷயங்களை செய்கிறீங்க. செவ்வறு இடிச்சு விழுகுது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, பிள்ளைகளுக்கு பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க. சாதி அத்துமீறல்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அதிகமாக நடந்துச்சு. சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கட்டடம் இடிஞ்சு விழுகிறதுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து வராத நிதி தான் ஒரு வித காரணம். இது வரைக்கும் வந்து நாங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கோம், மத்திய அரசு எங்களுக்கு உரிய நிதி தர மாட்டேங்குது. அப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலைமைக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும். தமிழ்நாட்டை எங்களுக்கு வந்து தனி நாடாக பிரித்து கொடுங்க, எல்லா கண்ட்ரோலையும் நாங்களே எடுத்துக்கிட்டு மொத்தமாக விற்றுட்டு நாங்கள் துபாய் போயிடுவோம். அதானே நான் கேட்கறதுக்கு பதில். தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சியில் இது வரைக்கும் காமராஜர் ஆட்சியிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, எதுக்கு திமுக ஆட்சியில் 207 ஸ்கூலை மூடினேன்? காமராஜர் ஸ்கூலுங்களை திறந்து வச்சார், உங்கள் ஆட்சியில் ஸ்கூலை மூடி இருக்கிற. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் மூணு 207 ஸ்கூலை சொல்லுங்கள். நம்ம நடிப்பறக்கணே சொல்லுங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சொல்லுங்கள், உதயநிதியை சொல்லுங்கள், முதலமைச்சரை சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்க திமுக காரன் யாருமே. இல்லை தொடர்ந்து நம்ம எத்தனை கேள்விகள் வச்சாலுமே வந்து திமுகவாக இருக்கட்டும், அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து அதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கோம். தினசரி ஒரு போராட்டங்களை நாங்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனையும் காரணமே இவங்க தான். அது உங்களுக்கு புரியுதா? பேசிக்காக நாங்கள் சொல்கிற விஷயம் புரியுதா? இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடுறாங்க, மாணவிகள் போராடுறாங்க, குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல், பெண்களை கடத்துறது, இங்கே பாலியல் வன்கொடுமை செய்கிறது. ஸ்கூலுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நபர் மாட்டிருக்காரு, நல்லா தெரியுமா? ஒரு ஸ்கூல் பையன் கஞ்சா வச்சு இன்றைக்கி பிடிபட்டுருக்கிறான். தலைமை ஆசிரியர் செக் பண்ணும்போது இருக்குது, நீ கஞ்சாவே இல்லைன்ற இந்த கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இவ்வளோ காலமாக கொடுத்ததே நீங்கள் தான். பொருள் தமிழகத்துக்குள்ளே வர்றதுக்கு காரணமே வந்து பாஜக அரசு தான் சொல்கிறாங்க சார். வெளியில் போயிருந்தே நீ தானே ஆட்சியில் உட்காந்துருக்க, வெளியே போயிருப்ப நீ. உனக்கு ஆட்சியை துப்பு இல்லைன்னு சொல்லு. அவன் உள்ளே கொண்டு வரானா அப்போ எது வேணால் கொண்டு வருவான், எதை வேணால் கொண்டு போவான், அப்படி தானே? அதானே பாகிஸ்தான்லேருந்து ஒரு தீவிரவாதி வந்து தாஜ் ஹோட்டலில் ஒரு முறை தாக்குதல் நடத்துகிறான் தெரியுமா? அப்போ அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியாவுக்குள் பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம் இங்கே அப்படின்னு அந்த வார்த்தையை அவன் பதிவு பண்ணான். அப்போது நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க ஆட்சியில் உட்காந்து?
நாங்கள் சொல்கிறது 2 கட்சியுமே மாறி மாறி குறை சொல்லிக்கிறீங்களே தவிர இவ்வளோ பிரச்சனைக்கு காரணக்காரையுமே நீங்கள் தானே நாங்கள் சொல்கிறோம். நான் 2 கட்சியுமே ஓப்பன் சேலஞ்சு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தரேன் சொல்லு, ஒரு தரேன்றதில்ல, செஞ்சிருக்கேன்னு சொல்லு. ஊழல் இல்லாத ஆட்சி தான் சார் கொடுக்குறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன்னு இல்லைம்மா. இல்லை சார், நீங்கள் நல்லா பாருங்கள், முதலமைச்சர் இப்போ ரீசெண்டாக போன வாரமாக என்னமோ ஒரு நேர்காணலில் பேசியிருக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கட்சியில் வந்து ஊழல் செஞ்சவங்கன்னு யார் இருக்கா, எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குன்னு யாராவது எடுத்து சொல்லுங்கன்னு இருக்காங்க. 1250 கோடி ஜெகத் ரட்சகன் வரியை வந்து ஊழல் வரி நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் சார், அவங்க தெளிவாக புரியுது. கோர்ட்டு வந்து தண்டனை கொடுத்துருக்கு, நிரூபிக்கப்பட்டது தான் நானும் சொல்கிறேன். 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு 1000 கோடி ஃபைன் வேறு போட்டிருக்காங்க, கெட்டிருக்கிறாரு, பணத்தை கொண்டு போய் பிணவரையில் ஒழிச்சு வச்சார். அதுக்கப்புறம் தான் வெக்கம்லாம் நீங்கள் ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீங்க மறுபடியும். இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? நீ வந்து உனக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும்னு நிரூபிக்கலன்ற. சரி, நான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இயற்கை வளங்கள் எவ்வளோ காணா போயிருக்கு, கனிம வளங்கள் எவ்வளோ காணா போயிருக்கு, பெண்கள் மீது நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், ஒரு பெண்ணாக இருந்து சொல்லுங்கள். இங்கே பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக சொல்லுங்கள், எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருந்துருச்சா? பாலியல் துன்பம் நடக்கவே இல்லையா? ரேஷியோ கூடவே இல்லையா? சார் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்னன்னா நீங்கள் கவர போட்டு இல்லை சார், மற்ற மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் தமிழகத்தில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், குற்ற வழக்குகளாக இருக்கட்டும் கம்மியாக தான் நடக்குதுன்ற. அதனால தான் மற்ற மாநிலத்தில் சேர்த்து எடுத்து எந்த அமைச்சர் மாதிரியும் அடிக்கலை, இங்கே அடிச்சிருக்கான். அடிச்சானா? மற்ற மாநிலத்தில் எந்த அமைச்சரும் வந்து சைவம் வைணவம் ஒரு மதம் வழிபாட்டு செய்கிறத கொண்டு போய் பாலியல் தொழில் செய்கிறதோட ஒப்பிட்டு பேசலை. செஞ்சுருக்கியா? அப்புறம் இதுக்கெல்லாம் வழக்கு போடல யாரும்? சைவ வைணவ குறித்து நீங்கள் பேசுனீங்களே, இந்துக்கள் எல்லோரும் இதுக்கு வழக்கு போட்டுருக்கணும்ல, ஏன் போடல? எவ்வளோ கள்ள ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ திமுக பிஜேபியும் இதுதான் யதார்த்தமான உண்மைமா. அதுக்கு தான் தலைவர் சொல்கிறது மாற்று அரசியல், ஊழல் இல்லாத அரசியல். எனக்கு பணம் தேவை கிடையாது, நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்களா, உங்களை இங்கேருந்து விரட்டணும். அதனால தான் 12 கட்சி இந்த பக்கம் திமுகவுக்கு, இங்கே 13 கட்சி பாஜக தலைமையில். புரியுதுங்களா? 2 கட்சியும் சேர்ந்து தான் இங்கே வந்து தலைவரை எதிர்க்கிறாங்க. ஓகே, இப்போ திமுக அதிமுக அப்படின்றது வந்து பலமாக இருக்குது, திமுக பாஜக கூட்டணி. ஆமாம், இதே விஷயம் வந்து விஜய் அவர்களுமே வந்து மேடையில் சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து அதிமுக தலைமையில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் ஏன் வந்து திடீர்னு வந்து பாஜக தலைமையில் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க? எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களே, எடப்பாடி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் எடப்பாடி தலைமையில் தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்டது பதில் சொல்லுங்கள். டிடிவி தினகரன் எடப்பாடியை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு இப்போ இல்லாமல் தூக்குப்படி தொங்கிடலானாரா? அவராக போய் எடப்பாடி கூப்பிட்டு சேர்ந்தாங்களா? பிஜேபி அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துச்சு அவரை? பிஜேபி தான் கொண்டு வந்துச்சு. இப்போ புரியுதா ஏன் நாங்கள் பிஜேபி தலைமையில் கூட்டணி சொல்கிறோன்னு? எடப்பாடியை கூப்பிட்டு முன்னாடியே 2 பேரும் சேர்த்துருந்தா ஓகே. அப்போது எல்லாமே பிஜேபி ஏற்பாடு பண்ணுறப்ப தான் நடந்து கொண்டு இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, பங்காளி சண்டை சார், நான் அண்ணன் தம்பி எப்போ வேணாலும் அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். நீங்கள் இந்த மானங்கட்ட ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பங்காளி சண்டைன்ட்டு நான் கேட்டது என்ன? நீங்கள் கேட்டது நான் பதில் சொல்லிட்டேன்னா, பாஜக தலைமையில் தான் கொண்டு போய் இவங்களை எல்லாத்தையும் சேர்த்தாங்க. அப்புறம் என்ன டயர் நக்கின்னு சொன்னது யாருமா? நான் கேட்குறேன். அன்புமணி தான் சொன்னார். புரிஞ்சா? இப்போ அலையன்ஸ்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நான் நிறைய இன்டெப்த்தாக பேசினா ஏடிஎம்கே நிறைய எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. அதனால் நீங்கள் டீசெண்டாக போயிடணும். ஏன்னா இப்போ அநாகரிகமாக இப்போ ஒருத்தர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஜெயக்குமாரா? ஆமாம் சார். ஏன்னா ஜெயக்குமார் அவர்களுமே என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து எப்படி போயிட்டு அப்படி டான்ஸ் ஆடுறாரு, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் 41 பேர் இறந்துருக்காங்க, அந்த குடும்பம் இன்னும் அந்த துக்கத்திலேருந்து மீண்டு வரல, நீங்கள் போயிட்டு டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, யோக்கியம் வரான் செம்படுத்து உள்ளவேன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி வேலை கேட்டு ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்க. ஜெயக்குமார்ட்டு ஒரு அம்மா வந்து தான் பொண்ணை வேலை கேட்டு கூப்பிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார்னு செய்தி எடுத்து பாருங்கள். அந்த பிள்ளைக்கு பிள்ளை கொடுக்குற வேலையை பார்த்துட்டாருன்னு சொல்லி தான் பிரச்சனையாச்சு. ஆமாம்மா, செய்தி இருக்குது, அந்த தாய் கதர்ன ஆடியோ இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது. நீ வெக்கமில்லாமல் எங்கள் கட்சியை பற்றி பேசலாமா, எங்கள் தலைவரை பற்றி பேசலாமா? எங்கள் குடும்ப விழா நாங்கள் ஆடுறோம், புரியுதா? நீ என்ன செஞ்சுருக்க, நீ என்ன செஞ்சுருக்க, அது புரியுதா உங்களுக்கு? பாலியல் அத்துமீறல் வழக்கு அது, புரிஞ்சா இல்லைங்களா? அவர் மீது பகிரங்க குற்றச்சாட்டு மீடியாலாம் பரபரத்துச்சு அந்த நேரத்தில். இல்லை ஜெயக்குமார் மட்டும் இல்லை சார், பொதுவாகவே எல்லாமே செஞ்சுருக்காங்களா? இல்லை, எல்லா பக்கமுமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து 47 இறந்த குடும்பத்தினர் தலைவரை சொல்லவில்லை குறை, கரெக்டுங்களா? சரி, நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் நடந்துச்சுல, வெக்கம்லாம் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டீங்க திமுக, அதிமுக நீ நடத்திக்கிட்டு இருக்கிற, மூடிட்டு போக வேண்டியதானே கம்முன்னு? ஏர் ஷோ வச்சு நடத்துனீங்களே, 5 பேர் இறந்து போனாங்கல்ல, எப்படி வெக்கம்லாம் சரிங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளே பூந்து பாலியல் அத்துமீறல் நடந்துச்சுல, தாய்மண் சொல்கிறோம்ல, தாய்பூமின்னு சொல்கிறோம்ல, நீங்களாம் ஏன்டா காலையில் ஏன் காலைல இந்த மாதிரி வெளியில் வெள்ளைன்னு சொல்லியுமா சுற்றுற?
போய் அந்த வீட்டுக்கு அந்த அந்த பிள்ளையோட உட்காந்து இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துருக்க வேண்டியதானே. இல்லை எல்லாருமே வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து முடிஞ்சிருச்சுல. அங்கே சம்பவம் நடந்த உடனே வந்து அந்த இடத்த விட்டு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னார். என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து சம்பவம் முதல்ல நடந்த வந்து நபரை சம்பவ இடத்துல இருந்து இருமா, ஓட தான் செஞ்சாரு சம்பவம் நடந்த அப்படின்றாங்க. நபரை பார்த்தாச்சா இல்லையா? சரி நான் கேட்குறேன், இதுக்கு திராணி உள்ள திமுககாரன் எவனாக இருந்தாலும் பதில் சொல்லணும். உப்பு போட்டு சாப்பிட்றேன்னா பதில் சொல்லணும். ஏர் ஷோ நடந்துச்சா? 5 பேர் இறந்து போனாங்களா? ஓடி தானே போனீங்க 2 பேரும், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். செய்தி கேள்விப்பட்டு உடனே வந்தீங்களா ஸ்பாட்டுக்கு? வந்தியா வரலையா? நீங்கள் சொல்லுமா, வந்தாங்களா வரலையா? வரல. ஏன் வரல? பதில் சொல்லு. ஏன் வரல? இத்தனைக்கும் நீங்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி தான் அதுவும். நீங்கள் ஏற்பாடு பண்ணது தான். தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷன் கூட்ட நெரிசலில் தான் இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடில் நீங்கள் மட்டும் உடனே போயிட்டீங்க வெளியில். எப்படி அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? புரியுதா? இதுதான்மா சொல்கிறேன். அதாவது சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பிணம் தின்னும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வந்து தீய சக்தி ஊழல் கட்சிகள் அதே மாதிரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் துப்பாக்கி சூழல் நடந்துச்சுல, இருக்கீங்க. ஆமா சார். எப்படி இவங்களாம் சந்தோஷமா என்ன வைக்கிறானுங்க? தூத்துக்குடியில நடந்த ஒரு ஸ்டார்லைட் போராட்டத்தில் அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை பொள்ளாச்சி வழக்கில் கதறிச்சு ஞாபகம் இருக்குங்களா? பல 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 பெண்கள் கதறினாங்கல்ல. எப்படி இவங்களாம் வெள்ளையும் சொல்லிமா சுற்றுறாங்க, எப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சுற்றுறாங்க, எப்படிடா சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பேசணுமேனு பேசக்கூடாது. நல்லா எல்லா கட்சியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆளுகிற கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை தான் நம்ம எடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கணும். நாங்கள் இப்போ தான் கட்சிக்குள்ளே வரோம், நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம்னு சொன்னோம். நீ ஊழல் இல்லாத ஆட்சி தந்தேன்னு சொல்லு பார்ப்போம் ஒருத்தனாவது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக கழுவி ஊற்றுச்சு. 12 மணி நேரம் வேலையை அமல்படுத்தணும்னு முயற்சி செஞ்ச பொழுது புரியுதுங்களா? வேங்கை வேலை மலம் கலந்த போது எல்லாமே காரி துப்புனாங்க. அப்போது இன்றைக்கி யாராவது அதை பற்றி பேசுகிறீங்களா? கடந்து போயிருங்க. இன்றைக்கி நீங்கள் ஆளுகிற கட்சி தான் கேள்வி கேட்கணும். அதிமுக ஆளுகிற கட்சி தான் திமுக தான் மல்லு கட்டணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை விட்டுட்டு பூரா பிள்ளை இங்கே வந்து நிற்கிறேன்னா பயம். ஏன்னா 2 பேரும் ஊழல் செஞ்சு வச்சிருக்கேன். 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க. ஒட்டுமொத்த பிஜேபியாகவே இருக்கிறது அதிமுகவும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா யார்? திமுகவும் தான்.